வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். இலங்கையில் இன்றைய நாளில் இடம்பெற்ற மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பாகத்தான் இந்த காணொளி பதிவு அமையப்பெறப் போகிறது. 2000 ரூபாய் நாணயத்தாளை பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு மத்திய வங்கி அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி அதன் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு 2025 ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி 2000 ரூபாய் புழக்கத்திற்கு விடப்படும் ஞாபகார்த்த நாணயத்தாளை வெளியிட்டது. புதிய நாணயத்தாளை தங்குதடையின்றி ஏற்றுக்கொள்வதையும் விநியோகிப்பதையும் வசதிப்படுத்தும் பொருட்டு உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் அவற்றினுடைய பணம் கையாளும் இயந்திரங்களை அளவமைக்கும் செயல்முறையை முன்னெடுக்கின்றன. இந்த செயல்முறையில் முன்னேற்றத்திற்கு ஏற்ப புதிய நாணயத்தாள் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கியின் ஊடாக படிப்படியாக பொதுமக்களின் புழக்கத்திற்கு விடப்படுகின்றது. குறித்த நாணயத்தாள் பரிமாற்றப்படுகின்ற இந்த காலப்பகுதியில் பொதுமக்களின் ஒத்துழைப்பை இலங்கை மத்திய வங்கி மெச்சுகின்றது. அது மட்டுமன்றி அளவமைக்கின்ற செயல்முறை நிறைவடைந்தவுடன் புதிய நாணயத்தாள் அனைத்து வங்கிகள் மூலமும் தங்குதடையின்றி பயன்படுத்தப்படும் எனவும் இலங்கை மத்திய வங்கி உறுதியளித்திருக்கிறது. இதேவேளையில் மித்தனிய பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் அடங்கிய 2 கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கில் கைது செய்ய தேடப்படும் சம்பத் மெனம்பேரி சம்பந்தப்பட்ட நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைய தயாராக இருப்பதாக அவருடைய வழக்கறிஞர் இன்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தார். சம்பத் மெனம்பேரி நீதிமன்றத்தில் சரணடைந்த பிறகு அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை மா அதிபருக்கு உத்தரவிட்ட மேன்முறையீட்டு நீதிமன்றம் அது குறித்து விசாரணை அதிகாரிகளுக்கு தெரிவிக்கவும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கைது செய்ய தேடப்படும் சம்பத் மெனம்பேரியினுடைய வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்த ரிட் மனுவை பரிசீலித்த பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் புதிய அரசியல் திட்டமான மஹிந்த காற்றிலிருந்து நாமலின் வாசனை விரைவில் தொடங்கப்படும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை கொழும்பில் உள்ள அவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற்றிய பின்னர் அவர் தங்காளியில் தங்கியிருந்து கட்சி கூட்டங்கள் உள்ளிட்ட அரசியல் நடவடிக்கைகளை தொடங்கியிருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி தன்னுடைய பதவி இழந்த பிறகு மஹிந்த காற்றில் இருந்த திட்டம் தொடங்கப்பட்டது போலவே இந்த புதிய அரசியல் திட்டமும் தொடங்கப்படும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மூத்த செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்திருந்தார். இதேவேளையில் இந்த ஆண்டு அரசியல் கைதிகள் தினத்திற்கு தம்முடைய விடுதலை கைகூடும் என நினைத்த போதும் அது நிறைவேறவில்லை என தமிழ் அரசியல் கைதிகளான ஆனந்த சுதாகரன், ராமச்சந்திரன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். தேசிய சிறை கைதிகள் தினம் 12ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகின்ற நிலையில் இந்த தினத்தை முன்னிட்டு குடும்ப சந்திப்புகள் இடம்பெறுகின்றது வழமை. அந்த வகையில் அரசியல் கைதியான ஆனந்த சுதாகரனுடைய தாயார் 28 வருடங்களாக சிறையில் வாடும் அரசியல் கைதியான ராமச்சந்திரனின் குடும்பத்தினர், குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பின் ஆகியோர் குறித்த சிறை கைதிகளை நேற்றைய தினம் பார்வையிட்டனர். இதன்போது ராமச்சந்திரனின் பேரப்பிள்ளைகளான சிறுவர்களும் சிறைக்குள் சென்று அவரை பார்க்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான விடுதலை நீரை ஆனந்த சுதாகரன் வழங்கி வைத்திருந்தார். மேலும் இந்த ஆண்டு அரசியல் கைதிகள் தினத்தன்று தம்முடைய விடுதலை கைகூடும் என நினைத்த போதும் அது நிறைவேறவில்லை என்றும் இந்த அரசாங்கம் தங்களையும் நிச்சயம் விடுதலை செய்யும் என தாங்கள் நம்புவதாகவும் அவர்கள் தம்மை பார்க்க சென்றவர்களிடம் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. நன்றி.